ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம வந்து நிறைய விதமான போலி செஞ்சுருப்போம். கொஞ்சம் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக தான் பார்க்க போகிறோம். ராகி மாவில் பூர்ணம் செஞ்சு போலி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே கூடவே பெல் சிம்லே கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் மஞ்சத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒயிட்டாக தான் செய்ய போகிறேன். கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம எப்பவும் போல் போலிக்கு மாவு பிசைகிற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி வச்சுருவோம். பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குன்ட்டு. இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம பூர்ணம் செஞ்சுக்கலாங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி, 1/4 கப் அளவுக்கு வெல்லம், நாட்டு சக்கரை, கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. 1 கப் தண்ணிக்கு 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கரைச்சிருங்க. நல்லா கரைஞ்சி கொதி வருது. இதில் 1/2 கப் அளவுக்கு ராகி மாவு. நீங்கள் மெஷர்மெண்ட் எல்லாமே ஒரே கப்பில் எடுத்துக்கோங்க. இப்போ ராகி மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த ராகி மாவு வந்து இந்த வெல்லம் தண்ணியில் நல்லா வெந்து வரும். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு கட்டி இல்லாமல் பூர்ணம் ரெடி ஆயிரும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள் ராகி நல்லா வெந்துருச்சு. கரண்டியால் எடுத்திங்கன்னா நின்று விழுகிற ஸ்டேஜுக்கு மாவு வந்து நல்லாவே வந்துருச்சு. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா வேறொரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். சூடோடையே மாற்றிக்கலாங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு நிலக்கடலை பருப்பு, அதாவது பீனட் எடுத்துருக்குறேங்க. அதை நல்லா உடைச்சி சேர்த்துருக்குறேன். 1/4 கப் அளவுக்கு எள்ளு வறுக்க வேண்டாம், பச்சையாக சேர்த்துனாலே போதும். இந்த ராகி மாவில் இருக்கிற சூட்டோடையே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள் அவ்வளோதாங்க, சூப்பராக நம்மளுக்கு பூர்ணம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிற மாவு வந்து நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இதுலேருந்து நம்ம கொஞ்சமாக ஒரு உருண்டை எடுத்துக்கலாங்க. ஒரு முறை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு கொஞ்சமாக உருண்டை எடுத்து நம்ம எப்பவும் போல் சப்பாத்தி கல்லில் திரட்டிக்கலாம். நம்ம எப்பவும் ஒரே மாதிரி போலி தான் செஞ்சு சாப்பிடுவோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ராகி மாவில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. இப்போ கொஞ்சமாக ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம எப்பவும் போல் போலி செய்வோம் இல்லைங்களா, இது போல் போத்திட்டு நம்ம திரட்டிக்கலாம். கையாலேயே கூட நீங்கள் வச்சு திரட்டிக்கலாம், இல்லை சப்பாத்தி கட்டி இருந்தாலும் திரட்டிக்கோங்க. பாருங்கள் இது போல் வரும். நம்ம திரட்டி எடுத்தாச்சு. இப்போ தோசைக்கல்லை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்ச போலி எடுத்து நம்ம தோசைக்கல்லில் வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குவோம். பாருங்கள் நல்லா வெந்தது. திருப்பி போட்டுருங்க. 2 புறமும் திருப்பி போட்டிங்கன்னா லேசாக வந்து ஒரு ப்ரௌனிஸ் வரும். அந்தளவுக்கு வந்து நம்ம வேக விட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ராகி பூர்ண போலி வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. டேஸ்ட்டு செம்மையாகவே இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சாப்பிட்றதுக்குமே நல்ல இந்த நிலக்கடலை பருப்பு, எள்ளு, ராகி, மைதா மிக்ஸ் பண்ணி நல்லா நெய்யில் வந்துருக்கிறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.